guys, welcome back to our channel. This is Danya with Akash and இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா வாங்க நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப் தான். நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணது. இன்னைக்கு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஒன் டே ட்ரிப் தான். மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ரோட் ட்ரிப் போக போகிறோம். பைக்கில் தான் போக போகிறோம். அதுவும் இந்த வெதர் வந்துட்டு எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ கிளம்புறோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தது. இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. ஓகே, கிளம்பலாம். எவ்வளோ வேகமாக போய் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிட்டு நானும் உங்களுக்கு எவ்வளோ என்னால் காட்ட முடியுதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வண்டிக்கு ஃபியூவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபியூவல் போட வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டே. பைக்கில் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப், அதனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போகிற வழியுமே பயங்கர க்ரீனிஷாக இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வெதருமே சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயில் அடிச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேகமூட்டமாக அப்படி தான் இருந்தது. நம்ம கரெக்டாக செங்கோட்டை வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர். நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தானே இயற்கையான காற்றை வந்துட்டு சுவாசிப்பாங்க. ஆக்சுவலாக அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கேரளா அப்படின்றதுனால ரொம்பவுமே நல்லா ஒரு கிளைமேட் வந்துட்டு அங்கே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. இப்போ நம்ம கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி உள்ள குண்டாறு டேமுக்கு தான் வந்திருந்தோம். என்ட்ரிக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு வந்து இங்கே நின்று மட்டும் தான் நம்ம டேம் வியூவை பார்க்க முடியும். எக்ஸாக்ட் டேம் வியூ வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராகவே அது க்ளோஸ்ல இருக்கான். இதுதான் டேம் தெரியாம இன்னும் மேல இருக்கு போல அப்படின்ட்டு நாங்க கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆப்போசிட்லயே நிறைய பர்சன்ஸ் அங்க இருந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பேரிகேட் போட்டிருந்ததை பார்த்துட்டு நாங்க தாண்டி போனோம். உள்ள போகும்போதுல வழி எல்லாமே இப்படிதாங்க இருந்தது. பயங்கர சகதி குண்டு குழியுமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் ஒரு மலையோட வியூங்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த மரத்தோட சேர்த்து அந்த மலையை பார்க்கும்போது பயங்கர க்ரீனிஷாக இருந்தது. அந்த மலையில் இருக்கிற க்ரீன் கலர் மரங்கள் எல்லாமே அப்படியே தெரிஞ்சது நம்மளுக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு கடை இருந்தது, பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு தருவாங்க போல். அந்த கடையில் தான் நாங்கள் வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டோம். ஒன்றுமே மார்னிங் சாப்பிடல, அதனால இங்கே வந்துட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ அவங்களும் போட்டு தந்திருக்காங்க. இருக்குது, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறப்ப தான் தெரியுது அது வந்துட்டு ஒரு தோப்பு. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வரும், ஆறு மாதிரி தண்ணி வரும் போல். அது எங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம டேம்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலாக டேம் எதுன்னே தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் கீழே தண்ணியாக ஓடிச்சு, அது டேம் கிடையாது போல் அப்படின்ட்டு மேலே வந்துட்டு ஒரு வே போச்சு. சரி, ஓகே, அங்கே இருக்கிற எல்லாருமே குளிச்சுட்டு வந்தாங்களா, ஸோ அங்கே தான் டேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்களுமே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா தான் தெரியுது அது டேம் கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் வர வழியில் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். அப்புறம் போலீஸ்காரர் சொன்னார் இதுதான் டேம் அப்படின்ட்டு. சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் சார், அதுதான் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னோம். இல்லை, அது கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா அங்கே அலோடு கிடையாதான். 1 இயராக வந்துட்டு அலோடே கிடையாதான். ஸோ யாருமே வந்துட்டு இது தெரிஞ்சுக்காமல் குண்டா டேமுக்கு வர வேண்டாம். ஏன்னா வந்து வேஸ்ட்டு தான். முன்னாடி வந்துட்டு 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் அது வந்து தோப்பு மாதிரி போகுது. சும்மா ஃபால்ஸ் மாதிரி குளிக்கணும் அப்படின்னா மட்டும் வரலாம் போல். அதுவுமே வந்துட்டு ஏர்லி மார்னிங் தான் அலோவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி போலீஸ் வந்துட்டு விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாங்க. தெரியாமல் யாரும் வந்து ஏமாற வேண்டாம் எங்களை மாதிரி. நான் சொல்லியிருந்தேன் அந்த தோப்பில் கூட குடிக்க விடலை அப்படின்ட்டு. அது என்னென்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அன்சேஃபான இடம் போல். நாங்கள் போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிளேஸ்க்கு அதனால தான் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழேருந்து மட்டும் குளிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு அந்த டேமை பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப வேகமாகவே நாங்கள் வெளியே வந்துட்டு தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் குற்றாலத்துக்கு வந்து குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படி நேராக வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா பார்டர் கடை அப்படின்னு சொல்லுவாங்க, செங்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கர ஹைப்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா எதுவுமே அங்கே பிடிக்கல. இதை பார்த்து கிளம்புடா அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் கூட வெயில் அடிக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நாள் பயங்கரமான வெயில், சரியான வெயில். அப்படியே அந்த வெயிலே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.